அந்த அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வாக்கெல்லாம் அந்த அம்மா கிட்ட இல்லை. சரி, திரும்ப என்னுடைய அசஸ்மெண்ட் பிரேமலதா விஜயகாந்த். ஆமாம், திருமதி பிரேமலதா இல்லை. அவங்க அதிமுகவை ஓப்பன் இன்சல்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னு தெரியுதுங்களா? உதயகுமார் போய் ரூமில் அரை மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காரு மதுரையில். இந்த அம்மா மதுரைக்கு உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். அந்த அம்மா திரும்பி கூட பார்க்கல. இந்த ஆள் போனதும் தப்பு, அவராக போனாரா ஐபிஎஸ் சொல்லி எனக்கு தெரியாது. அப்புறம் போய் பக்கத்தில் போய் பேசி பார்க்குறாரு. அந்த அம்மா நீ போன்ட்டு போயிடுச்சு. ஐயா டிவியில் பார்த்தேன். அதற்கு பிறகும் அந்த அம்மாவுடைய 32% ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும்னா அந்த கட்சி அதிமுக மானம் முக்கியம். யாராக இருந்தாலும் எப்போ அந்த அம்மா திரும்பி கூட பார்க்கல, உட்காந்து 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 பார்த்துட்டு எஞ்சி வெளியே போகிறாரு, பக்கத்தில் போய் நிற்கிறாரு, எட்டி கூட நடந்தது தாங்க ஐயா. இந்த கற்பனை எல்லாம் சொல்கிறது கிடையாது எப்பயுமே. இது நடந்தது. எனவே அவர்களுக்கும் இவங்களே விட முடியல, அந்த அம்மாவுக்கு அவங்களையும் விட முடியல. நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு இறுதி வடிவம் எடுக்கட்டும். ஒருவேளை தாவேக்காவோடு ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி போச்சுன்னால் தான் இங்கே உள்ள போனால் சீட்டு கூட கிடைக்கும். காங்கிரஸ் போகாதுங்கிற நம்பிக்கையை பலர் சொல்றாங்க. நான் மறுக்க எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? போனால் சொல்றீங்க, அவ்வளவுதான். ஏன் வெயிட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, போனா இப்ப 3 சீட்டுங்கிறது 30 சீட்டு கிடைக்கும். எனக்கு தப்பல்ல, அதுதான் அரசியல். அதை தவிர அவர்கள் காலம் தாழ்த்துவதற்கு எந்த காரணமும் எனக்கு தெரிந்து இல்லை. இன்னும் ஒரு 10 நாளில் முடிச்சிருவாங்க. சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் அரசியல்ங்கிறது எதுவுமே தெரியல. அவங்களால தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக காங்கிரஸ் அழிச்சிக்கிட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் தான் காரணம். எதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தர் ஒரு 4 நாளுக்கு அரசியலுக்கு வந்து பேசுகிறாரு, 6 நாள் வெளிநாட்டு போயிட்டு வர்றாரு. பேரெல்லாம் வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். அம்மா எப்போ கேட்டாலும் எனக்கு உடம்பு முடியல. சரி சரி, அந்த வயோதிகத்தை நம்ம பேசணுமா? நான் தப்பாக சொல்லலையே, உடம்பு முடியலன்னு தான் நான் சொன்னேன்னா. அந்த அம்மா பற்றி நான் என்ன தப்பாக சொன்னேன் வேற? எனவே ஒருத்தருக்கு உடம்பு முடியல, ஒருத்தருக்கு நடக்கவே முடியல. தலைவருக்கு 83 வயசில் இளமையே ஆள் வேணும்னு நினச்சி 83 வயசில் தலைவரை கொண்டாந்து போட்டிருக்காங்க. பையனும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியலை. அந்த கட்சி அழிவதற்கு அம்மா புள்ள இன்னைக்கு இருக்க தலைவர் கார்கே இவங்க தான் காரணம். திமுக ஓரளவு ஓட்டு வாங்கும், நான் எப்போதும் மறுத்ததே இல்லை அது. ஆனால் இதை கூட்டணி ஆட்சிக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இபிஎஸ் அவர் அறிக்கை விட்டார்னால் சுச்சுவேஷன் மாறிடும். அதுக்கு அவர் தயாராக இல்லை, அது வேறு. அவருடைய கிரேவை அவர் நோண்டிக்கிறார். என்ன செய்ய முடியும்? அவருக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு வந்துருச்சு. இப்போ அவர் ஜெயிச்சா மட்டும்தான் அவருக்கு இருக்கிற மரியாதை வரும். அதை விட்டுட்டு எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்த நான் தான் முதலமைச்சர், கூட்டணி ஆட்சி கைதட்டுவான் 10 பேர். அது உபயோகப்படாது. அதனால தான் அந்த கட்சி தூக்கும்.